வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். ஓட்டுக்கு பணம் வாங்கலாமா, வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், ஓட்டுக்கு பணம் குடுத்தா டெஃபனட்டா வாங்கிக்கங்க. ஏன்னா, அது அனைத்தும் உங்களோட பணம் தான். உங்ககிட்ட சொரண்டி, உங்ககிட்டயே திருப்பி குடுக்குறானுங்க. அதனால நீங்க ஓட்டுக்கு பணம் குடுக்கும்போது, தயவுசெய்து எனக்கு வேணாம். நான் நியாயத்த தான் காப்பாத்துவேன், நீதிய தான் காப்பாத்துவேன். ஓட்டுக்கு பணம் குடுத்தா நான் வாங்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாராச்சும் இருந்தீங்கன்னா, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் குற்றம், பணம் வாங்குவதும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, குடுக்குற அவனுங்களே குடுக்கும்போது, வாங்கக்கூடிய அதாவது அன்றாடம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்ற நம்பளுக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான், நம்மளுக்கு அவனுங்க என்ன பண்றாங்கன்னா, சேர்த்து வச்சிருக்கிற காசுல நம்மளுக்கு கொஞ்சூண்டு குடுக்குறாங்க. அது அனைத்தும் அவங்க சம்பாரிச்சு வாங்குன காசு கிடையாது. நம்மகிட்ட இருந்து அடிச்ச எல்லா கொள்ளை பணம் தான் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரோடு போடுறதுலருந்து, டேங்க் கட்டுறதுலருந்து, பாலம் கட்டுறதுலருந்து, ஆ மேடைக்கு பந்தல் போடுற வரலும் எல்லாமே நம்மளோட பணம் தான். நம்ம கிட்ட இருந்து அடிச்ச பணத்த தான் அவனுங்க என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா கொண்டு போயி 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி, 1,00,000 கோடின்னு பதுக்கி வச்சுக்கின்னு, நம்பளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1000, 2000ன்னு பிச்சு, 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 பிச்சு குடுக்குறானுங்க. அவனுங்க ஓட்டுக்கு பணத்த குடுக்கும்போது, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியா குடுக்காதீங்கடா, எங்களுக்கு அதிகமா குடுங்கடான்னு கேட்டு வாங்குங்க. ஏன்னா, சட்டப்படி குற்றம் தான் இத வாங்குறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஏப்பா எடிட்டரு, இதில போடும்போது கீழ ஃபுல்லாவே என்ன எழுதியிருக்கு தெரியுமா? பணம் வாங்குவதும், கொடுப்பதும் சட்டப்படி குற்றம். வாக்குக்கு ஓட்டுக்கு பணம் வாங்குவதும், கொடுப்பதும் சட்டப்படி குற்றம்னு ஒரு சின்னதா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, படம் ஃபுல்லா ஹீரோ கஞ்சா அடிப்பான், சரக்கு அடிப்பான், போதையிலே சுத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் படத்தில பெருசு கிடையாது. கீழ சின்னதா டிஸ்க்ளைமர்ல என்ன போட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "மது நாட்டுக்கும், வீட்டுக்கும், உயிருக்கும் கேடுன்னு" சின்னதா டிஸ்க்ளைமர்ல போட்டுட்டா, அது நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா, அந்த மாரி காலகட்டத்தில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா, புகைப்பிடிப்பதும், குடிப்பதும் தப்புன்னு சொல்ற சமூகத்தில, நீ தண்ணி போட்டுக்கிட்டு, நீ கஞ்சா அடிச்சுக்கிட்டு, நீ வீடியோ படம் எடுப்ப. அந்த படத்தில சின்னதா ஒரு டிஸ்க்ளைமர்ல போட்டுட்டா, அது நிவர்த்தி ஆயிருமா? இந்த மாதிரி தான் இப்போ. இப்போ இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருக்கிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, ஆ அது ஒரு வகையில உண்மதான். ஒரு தவறான வீடியோ தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். ஆனா வாங்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, கீழ நான் டிஸ்க்ளைமர்ல போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நிவர்த்தி ஆயிரும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. இப்ப கன்டென்ட்க்கு வரலாமா? ம் இப்போ பணம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரூ. 2000 குடுக்குறாங்க. ரூ. 2000 குடுக்குற இடத்துல மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க மேலிடத்துலருந்து ஒரு ரூ. 2000 குடுறான்னு சொல்லிருவாங்க. சொன்னோனே இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த அமைச்சரு, மந்திரி, அமைச்சரு அப்படின்னு சொல்லிட்டு எம்.எல்.ஏ இந்த மாரி ஒரு லிங்க் இருக்கும்ல. கீழ வார்டு கவுன்சிலு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாரி பார்த்தீங்களா? அவங்கிட்ட வரும்போது ஓட்டுக்கு ரூ. 500 வந்துரும். மீதி ரூ. 1500 எங்கடான்னு கேட்கக்கூடாது. மீதி ரூ. 1500 வரும் வழியிலேயே தேஞ்சிரும். தேஞ்சோம்னா மக்கள்கிட்ட வரும்போது வெறும் ரூ. 500 மட்டும் வரும். இந்த எலக்ஷன்ல நீங்க அந்த மாரி அசால்ட்டா விட்டுறாதீங்க. இந்த எலக்ஷன்ல நீங்க கேட்டு வாங்குங்க. எங்களுக்கு ரூ. 2000 குடுத்தா, ரூ. 3000 குடுத்தா, அல்லது ஓட்டுக்கு ரூ. 5000 குடுத்தா நாங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற மாரி நீங்க தைரியமா கேளுங்க. அது உங்களோட பணம் தான். உங்ககிட்ட சேர வேண்டிய பணம் தான். இது அரசாங்கம் இந்த பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணுங்க, பணம் கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்குனா தான் அவனுங்க குடுப்பானுங்க. அது அவங்க பதுக்கி வச்சிருக்கிற பணம் அவனுங்களோட பணம் கிடையாது. அது டெஃபினட்டா சொல்றேன். அது மக்களோட பணம் தான். மக்களோட வரி பணம் தான். இத்தனைக்கும் நான் சொல்றேன். நான் சும்மா சாதாரணமா சொல்லல. நிஜமான்னு தான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணத்த கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கானுங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, எலக்ஷன் செலவுக்கு வேணும்ல அப்படிங்கிற மாரி சேர்த்து வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க பணத்த நம்பி தான் மக்கள வேலைக்கு வாங்கிர்லாம் ஈஸியா. இந்த பணத்த குடுத்தோம்னா, இந்த எலக்ஷன் டைம்ல ஒரு 1000, 2000ன்னு எடுத்து குடுத்துட்டோம்னா, அ அது போக இந்த ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு குரூப்பா ஒரு ஊரு வுட்டு வுட்டு கூட்டு வுட்டு போவாங்க பார்த்தீங்களா? 1 மாசம், 2 மாசத்துக்கு மக்களுக்கு கவலையே கிடையாது. சாராயத்துக்காகட்டும், இந்த ஓட்டு வாங்க போற இடத்துல அவங்களுக்கு குடுக்குற காசுக்காகட்டும், இதுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. எவனும் வேலைக்கே போமாட்டான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த கரை வேட்டிய எடுத்து கட்டிக்கிட்டு அவங்கவங்க கொடி எடுத்துட்டு கிளம்பிருவாங்க. ஏன்னா, காலையில சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு போனாங்கன்னா, நைட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 500 இல்ல 700 600 அந்த மாரி குடுத்து, சாராயமும் குடுத்து, தக்காளி சோறையும் குடுத்து விட்டுருவாங்க. தினமும் நடக்குது.
அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட போங்க. அ காசு கம்மியா குடுத்தாங்கன்னா, அதையும் கேட்டு வாங்குங்க. ஆ சாராயம் குடுத்தா வாங்கி குடிக்காதீங்க. ஏன்னா, அது உடம்புக்கு கெடுதல். அது வேணான்னு சொல்ட்டு, சோறு குடுத்தானுங்கன்னா, "டேய் எங்களுக்கு தக்காளி சோறு குடுக்காதீங்கடா. நாங்களும் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு வாக்காளர்கள் தான். எங்கள இவ்வளோ கேவலப்படுத்தாதீங்கடா. ஏதோ பிரியாணி குடுங்கடான்னு" சொல்லி கேட்டு வாங்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல நம்மளோட உரிமை. ஏன்னா, அவன் ஜெயிக்கிறதுக்கோசரம் தான் நம்மகிட்ட வாங்குறான். இந்த எலக்ஷன் முடியிற வரலும் தான் உங்களுக்கு வந்து என்னைக்கு தேர்தல் வந்து பர நிறுத்திருங்க. இனிமேலு அனௌன்ஸ்மென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலக்ஷனுக்கு முன்னாடி நாள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுவரையிலும் நீங்க வந்து நம்பளுக்கு வந்து அவன் அடிமை தான். அந்த எலக்ஷன் முடிஞ்சு நீங்க ஓட்டுல கையில மை வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்குலருந்து நாம அவனுங்களுக்கு அடிமை. 5 வருஷத்துக்கு நான் அவனுங்க நீங்க எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த மாரி அவன் தூரமா இருப்பான். தூரமா இருந்து காட்சியளிக்கிற சாமி மாதிரி தூரமா இருப்பான். நம்ம அவன் நெருங்க கூட முடியாது. நெருங்க விடவும் மாட்டானுங்க. இப்போ வந்து கை கோர்த்துக்கிட்டு பக்கத்துல தோள் மேல கை போடுவானுங்க. அத்தனையும் நடிப்பு, அத்தனையும் பொய்யி, அத்தனையும் ஏமாற்று பித்தலாட்டத்தான் தான் இது எல்லாமே. இதனால நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வகையில பொதுமக்களுக்கு தான் சொல்றேன் விழிப்புணர்வுக்கு, இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க வந்து மிஸ் பண்ணிறாதீங்க இந்த வீடியோவ. எவன் எவன் உங்களுக்கு காசு குடுக்குறானோ அவங்ககிட்டலாம் கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்கி தரலன்னு சொல்லிட்டா அடுத்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன்னே சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு. அதிலிருந்து நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நல்லதே தவிர, அவனுக்கு வந்து ரூ. 100 மிச்சம் பிடிச்சாலும் அவனுக்கு லாபம் தான். இப்ப 50 பேர் போறீங்கன்னா, 50 ரூ. 100 என்னாச்சுன்னு பாருங்களேன். அது எல்லாமே அவனுக்கு லாபம் தான். தயவுசெய்து நீங்க எக்ஸ்ட்ரானா கேட்டு வாங்கி, நீங்க வந்து அந்த 1 மாசம், 2 மாசத்த நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அவன பார்க்க முடிஞ்சாலும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நீங்க வாங்க முடியாது. அவன் வேணா உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவான். 2000, 3000 ஒரு கையெழுத்துக்கு வாங்கிக்குவான். அதனால தயவுசெய்து சொல்றேன், மக்கள் எல்லாரும் நல்லா விழிப்புணர்வோடு இருங்க. ம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூ. 1000 ஓட்டு குடுக்குறேன்னு சொன்னா, ரூ. 1000 பத்தாது. நாங்க குடும்பத்தில வந்து 5 ஓட்டு இருக்கிறோம். ரூ. 10,000 குடுத்தா நாங்க ஓட்டுக்கு ஓட்டு போடுவோம். ஆளுக்கு ரூ. 2000 குடுன்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா கேட்டு வாங்குங்க. அது எவனா தான் இருக்கட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணும் அவனோட பணம் கிடையாது. நம்மளோட பணம் தான். நம்மளோட பணத்த எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு தான், நம்பளுக்கு கொஞ்சம் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சம் குடுக்குறான். வேற ஒண்ணும் கிடையாது. இவன் கொள்ளையடிச்ச பணமெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, அதாவது இந்த ரோடு போடுறதுலருந்து பார்த்தீங்கன்னா, ரோடு போடுறதுக்கு தரமான ஜல்லி போட மாட்டான், தரமான மண்ணு போட மாட்டான், தரமான மணல் போட மாட்டான், தரமான தாரும் கிடையாது, தரமான ஒரு ஆட்கள் வச்சு வேலையும் செய்ய மாட்டான். அதிலிருந்து கமிஷன் அடிக்கிறது அதாவது ஒரு ஆ ரூ. 50,00,000 அந்த ரோட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வெறும் ரூ. 5,00,000 அந்த ஓட்டு போட்டு, மீதி ரூ. 45,00,000 அவன் அமுக்கி வச்சுக்குவான். அதுதான் இந்த கொள்ளை இதுதான் கொள்ளையடிக்கிறது. வேற என்ன ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து எலக்ஷன் வந்த உடனே அங்கங்க ரோடு போடுவானுங்க. அங்கங்க வந்து அந்த டேங்க் கட்டுவாங்க. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, பைப் லைன் எடுப்பாங்க. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாலம் போடுவானுங்க. நெறைய விஷயத்த பண்ணுவானுங்க. இந்த எலக்ஷன் டைமுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா, அவசர அவசரமா பண்ணி முடிச்சா தான் புதுசு புதுசா அரசாங்க கட்டடங்கள் கட்டுவாங்க. ஆல்ரெடி அரசாங்க கட்டடங்கள் வந்து தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான ஏக்கர்ல வந்து வேஸ்ட்டா போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கட்டடம் கட்டிவிட்டு அதில புதர் மண்டி அதுக்குள்ள கள்ளச்சாராயம் விச்சு, கஞ்சா விக்கிற அளவுக்கெல்லாம் நெறைய அரசாங்க கட்டடங்கள் வந்து பயன்பாட்டுல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி ஓகே. அந்த கட்டடங்களையே புதுப்பிச்சா கூட போதும். அத புதுப்பிக்க மாட்டாங்க. இவங்க புதுசா ஒரு கட்டடம் கட்டி அத புதுப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்டடம் புதுப்பிச்சா அதில கம்மியான பட்ஜெட் தான் எடுக்க முடியும். புதுசா கட்டி புதுப்பிச்சோம்னா, இதிலிருந்து ஒரு அமௌண்ட் ஆட்டை போடலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புது கட்டடம் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. இது காலம் தொட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையும் மீறி நீங்க வந்து எதுக்காகவும் காம்ப்ரமைஸன் ஆகாதீங்க. ஓட்டுக்கு ரூ. 2000 ரூ. 3000 ரூ. 5000 கேட்டு வாங்குங்க. ஏன்னா, அவனுங்க இனிமே இந்த டைம் குடுத்தா தான் உண்டு. அடுத்த டைம் எல்லாம் நீங்க குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பைசா கூட உங்களுக்கு தரமாட்டானுங்க. ஸோ ஓகே. நே இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். லஞ்சம் வாங்காதீங்க. ஓட்டுக்கு பணம் குடுத்தாலும் வாங்காதீங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் சும்மா நான் சொன்னேன். நீங்க வந்து லஞ்சம் குடுத்தாலும் வாங்காதீங்க. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. பணம் வாங்குவது சட்டப்படி குற்றம். ஏன்னா, தமிழக மக்கள் வந்து என்னைக்குமே ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேரு நம்மளுக்கு வேண்டாம். ஓகே பணம் வாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.